லேட்டாக போகாமல் ரொம்ப சீக்கிரமாக கிளம்பி போனேன். அப்போது தான் எனக்கு இந்த ஒரு வியூ கிடச்சிது. நல்லா சன் அப்படியே வந்து பிரைட்டாக பால் மாதிரி வெளியில் அப்படியே தெரிஞ்சுது. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் என்னோடய எக்ஸசைசஸ் எல்லாமே அப்படி இருந்துதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒவ்வொருத்தையும் பண்ணுறதுக்கு நான் அவ்வளோ வந்து நின்று கஷ்டப்பட்டு பண்ணேன். ஸோ அதனால இந்த வாட்டி நான் எக்ஸசைஸ் பண்ணும்போது வந்து நிறைய ஸ்டாப் பண்ணியிருப்பேன், நிறைய நின்று இருப்பேன், நிறைய மூச்சு வாங்கியிருப்பேன். எதுவுமே வந்து ஒரு பர்ஃபெக்டாகவே இருந்திருக்காது. ஆனால் என் கூட இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப சிங்காக பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க. அது ஏன் ரீசன்னா அவங்க எல்லாருமே ரொம்ப ட்ரெயின்டாக வந்து பண்ணியிருக்காங்க. பட் நான் அப்படி ட்ரெயின் இல்லாமல் நான் வந்து இது வார்ம் அப்புன்னு நினச்சிட்டு இது கூட வந்து சேர்ந்துட்டேன். அந்த சைடு தான் நான் நார்மலாக பண்ணுற ஆட்கள் இருப்பாங்க. அங்கே தான் நான் வந்து எப்பயும் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன். பட் எல்லோரும் வந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணுன்னா நானும் போயிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு நான் செம்ம அவஸ்தைப்பட்டேன் இன்றைக்கி. எனக்கு வந்து சுத்தமாக வந்து ஃபுல் கான்ஃபிடென்ஸுமே வந்து அப்படியே ட்ரெயின் ஆகிடுச்சு. ஏன்னா என்னால் எந்த எக்ஸசைஸையுமே ஒழுங்காகவே பண்ண முடியலைன்றதுனால. பட் இட்ஸ் ஓகே. நாளைக்கு திருப்பி வந்து பவுன்ஸ் பேக் பண்ணி அந்த சைடு போயிடலாம். இந்த சைடு இருக்க வேண்டாம். இந்த சைடு இருந்தாலே டேஞ்சர். எக்ஸசைசஸ்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது செம்ம டயர்டாக செம்மையாக வேர்த்தி ஊற்றுச்சு. அதை எடுக்க போனால் கேமராவில் ஒரு வேர்வை கூட வந்து கேப்சர் ஆகலை. ஹாய். ஸோ இன்றைக்கி ஒர்க் அவுட் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்தது. என்னால் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் ட்ரெயின் ஆனவங்க வந்து பண்ண வேண்டிய இடத்துல போய் நான் மாட்டிக்கிட்டேன். நான் ஆக்சுவலாக அங்கே போயிருக்கக்கூடாது. பட் அது வார்ம் அப்னு நினச்சிட்டு அந்த சைடில் போயிட்டேன். நான் எப்பவுமே பண்ணுற இடத்துல பண்ணாமல் என்னால் சுத்தமாக முடியல. அதுவே எனக்கு ரொம்ப அண்டர் கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா அங்கே இருக்கவங்க எல்லாமே ரொம்ப ட்ரெயினாக ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. என்னால் ஒரு பேசிக்காக பண்ணுறதுக்குள்ள பண்ண முடியல. மூச்சு அவ்வளோ வாங்கிக்கிட்டே இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஸோ நாளையிலேருந்து அந்த இடத்துல இல்லாமல் வேறு இடத்துல அந்த இதுக்கே வந்து போய் பண்ணணும்னு நான் பார்க்குறேன். பட் எனக்கு வந்து 350 கிராம்ஸ் குறைஞ்சிது. ஸோ அதனால் வந்து ஓகே, நான் வந்து ஏதோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து ஒரு ஃபீலிங்கில் வந்து சுற்றிட்டுருக்கேன். அந்த இதில் வந்து முடிச்சுட்டு இன்றைக்கி காலையில் வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் வந்தோடனே எப்பவுமே அதான் குடிக்கிறேன். வேறு நான் வந்து வாட்டர்மெலன்ஸாக சாப்பிட்றத விட நான் சுத்தமாக பவரே இல்லாமல் இருக்கிறதுக்கு இது ஜூஸ் மாதிரி குடிச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ அதனால் வாட்டர்மெலன் ஜூஸ் குடித்தேன். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு ஆரஞ்சு, சின்ன ஆரஞ்சு பழம் வந்து சாப்பிட்டேன். ஸோ மணி இப்போ 2 ஆகுது ஆக்சுவலாக. பட் நான் காலைல வீடியோ எடுக்கவே இல்லை. செம்ம டயர்டாக அப்படி படுத்துட்டேன். ஸோ இப்போ மத்தியானத்துக்கு வந்துட்டு பைனாப்பிள் கட் பண்ணி நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதனால் வந்து பைனாப்பிள் சாப்பிட்ருவேன். அதுதான் வந்து மத்தியானம் வரைக்கும் இருக்க போது. வேறு எதுவுமே வந்து இல்லை. பட் எனக்கு ரொம்ப ட்ரெயின்டாக ஃபீல் ஆச்சு. பட் இந்த டயட்னாலையான்னு கேட்டால் இல்லை, எனக்கு டயட்னால பெருசாக எதுவும் ட்ரெயினாலாம் ஃபீல் ஆகலை. பட் அந்த ஒர்க் அவுட் ரொம்ப வந்து கஷ்டமாக வந்து இருந்துச்சு. ஸோ அதுதான் ரொம்ப ட்ரெயினாக இருந்தது. பட் இருந்தாலும் இன்றைக்கி தான் நான் வந்து வீட்டில் இருக்க வேலையெல்லாம் எடுத்து செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா சுத்தமாக நான் எதுவுமே பண்ணாமல் அப்படியே உட்காந்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. என்னால் சுத்தமாக நடக்கவே முடியாமல் இருந்தது இவ்வளோ நாளாக. பட் இப்போ நான் வந்து நடக்கிறேன். இப்போ நான் வந்து எல்லாம் பண்ண முடியுது. ஸோ அதனால் வந்துட்டு ஐ ஜஸ்ட் கண்டினியூ டூயிங் மை ஒர்க் விச் ஐ வாஸ் டூயிங் ஆல்ரெடி. ஸோ அதனால் அதெல்லாம் வந்து பண்ணுவேன். அண்ட் எனக்கு வந்து கிரேவிங்ஸ் வரும்போது என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து யோசிக்கும்போது, நான் இந்த முக்பேங் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் இருக்கும். அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு அவங்க சாப்பிட்றத பார்க்கும்போது நம்ம சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஸோ அதை தான் நான் வந்து பார்த்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் என்னோடய வெயிட் லாஸ் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 நாளுக்கு எனக்கு பெருசாக எதுவுமே குறையல. நான் வந்து கடைசியாக ஃப்ரைடே அன்றைக்கி ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வரும்போது என்னோடய வெயிட் வந்து 107 300 கிராம்ஸ் இருந்துச்சு. இன்றைக்கி நான் திருப்பி ரிட்டர்ன் போய் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒர்க் அவுட்க்கு முன்னாடி வந்து வெயிட் எடுத்தப்போ 106 800 கிராம்ஸ் இருந்துச்சு. அப்புறம் 350 கிராம்ஸ் வந்து அந்த ஒர்க் அவுட்டுக்கு குறைச்சி எனக்கு வந்து 106 450 இப்போ. ஸோ இன்னும் வந்து இது மாஸ்டர் வந்து 700 கிராம்ஸ் குறையணும் ஒரு செஷன் கொண்டாரு. இதுவே எனக்கு குறையிறதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறேன் நான். பார்க்கலாம் அந்த மாதிரி குறையுதா என்னன்னு சொல்லி. பட் எனக்கு ரொம்ப இந்த சாட்டர்டே சண்டேயில் குறையாது ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்குது. நான் இத்தனைக்கும் அந்த ரொம்ப என்ன சொல்கிறது ரிலீஜியஸாக வந்து இந்த டயட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்றப்போ இது வரலன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இட்ஸ் ஓகே, பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லி. ஸோ நைட்டுக்கு வந்து நான் குக்கும்பர் தான் சாப்பிட போகிறேன். அதோட வந்து என்னோடய டின்னரும் ஓவர், இன்றைக்கி நாளும் ஓவர். ஸோ இது வந்து 6 டேஸ் ஆச்சு. பட் வெயிட் லாஸில் வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மைண்டில் இருந்தாலும் நான் அதை வந்து கண்டுக்காமல்
கொஞ்சம் வந்து நம்ம மூமெண்ட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆக்கணும் அப்படின்னு நானாக முடிவெடுத்து இன்றைக்கி நாங்கள் வந்து சும்மா ஷாப்பிங் போகலான்னு சொல்லி போனோம். ஃபுல்லாகவே நடந்தே வந்து அந்த மாதிரி இருந்தது. அடுத்து நான் வந்து பார்க்லாம் போய் டெய்லி நடக்கலாம், ஈவினிங் டைமில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு இருந்தது. இன்னைக்கு ரொம்ப டயரிங்காக இருந்தது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. பட் என்னோட வெயிட் லாஸ் அந்த அந்த இதை பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. லைக் நான் வந்து முடிக்கும்போது வந்து 107.300 கிராம்ஸ் இருந்தேன் கடைசியாக ஃப்ரைடே முடிச்சுட்டு வரும்போது. இன்னைக்கு வந்து வரும்போது 106.800 இருந்தேன். இந்த 2 டேஸில் எதுவுமே குறையல அப்படின்றது ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி பரவாயில்ல, நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு இது ஐடியா இருக்குது. அதுக்கப்புறம் இன்னைக்கு நான் வந்து ஒரு 350 கிராம்ஸ் குறைஞ்சு 450 106 450ல வந்து இருக்கேன். ஸோ இது இன்னும் குறையறதுக்கு நம்ம வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நான் ட்ரை பண்ணுறேன். இல்லை நிறைய பேர் வந்து நினைப்பீங்க நான் வந்து ரொம்ப என்னை வருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் கூட ஃப்ரூட்ஸ் மட்டும் இல்லை, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க, நட்ஸ் ஆட் பண்ணுங்க, அப்புறம் வந்து மசில் லாஸ் ஆகும், அதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போல்லாம் சொல்லும்போது எனக்கு வந்து கரெக்டு தான் அப்படின்னு இருந்தது. பட் இந்த ஒரு இதில் வந்து அவர் நிறைய பேருக்கு வந்து நல்லா வெயிட் லாஸ் பண்ண வச்சிருக்காரு. ஸோ அதனால கொஞ்சம் ஒரு ஒரு குருட்டு நம்பிக்கையில் பிளைண்டாக தான் நான் அவரை வந்து ஃபாலோ பண்ணுறேன். ரொம்ப என்னாலேயே முடியல, ஒரு ஸ்டேஜில் வந்து ரொம்ப இதாகுது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா மேபி நான் கொஞ்சம் வந்து வேற ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ், ஏதாவது ஒரு சம்திங் சாலிடாக சாப்பிட்ற மாதிரி ஏதாவது ஒன்று வந்துட்டு மேபி நான் போகலாம். பட் எனக்கு அந்த ஐடியா இல்லை. நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட டு த லாஸ்ட் எண்டு வரைக்கும் நான் வந்து இந்த ஃப்ரூட் டயட்டை வந்து பண்ணணும்னு பார்க்குறேன். நான் இப்போ வரைக்குமே வந்து ரொம்ப ரிலீஜியஸாக அதை பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்படி இருந்தாலும் பார்க்கலாம். ஆனால் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபுல்லாக என்னால் சாப்பிட முடியல. அது வந்து நான் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக எனக்கு பார்க்கும்போது எனக்கு வேறு எதுவும் ஒரு ஃப்ரூட் சாப்பிட்றத விட எனக்கு சாப்பிடாம இருக்கிறது தான் நிறைய இடத்துல பெட்டராக பட்டு நான் நிறைய இடத்துல சாப்பிடாம இருந்திருக்கேன். நிறைய தண்ணி மட்டும் குடிச்சிட்டு. அது தப்பாக ரைட்டான்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னால் சாப்பிட முடியல. அது ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் கொடுக்குது. ஸோ அதனால நான் அதை வந்து எவ்வளோ என்னால் ஓரளவுக்கு ஓகேவா சாப்பிட்டு விட்டுட்டுருக்கேன். இப்போ நான் வந்து கொஞ்சம் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது வேறு ஏதாவது. அம்மா வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வெள்ளரிக்காய், கேரட்டு, மாங்காய் இது 3த்தையும் வேர்க்கடலை மட்டும் இல்லாமல் வந்து இந்த தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தேங்காய்லாம் இல்லாமல் வெறும் இந்த மாதிரி ஒரு சுண்டல் பீச்சில் கிடைக்கிற மாதிரி வந்து பண்ணி அதில் கடலெல்லாம் இல்லாமல் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னாங்க. பட் இதில் மாங்காய் ஆட் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல. கேரட் குக்கும்பர் அலவுடுன்னு சொன்னாங்க. ஸோ அதையும் ஒரு வாட்டி கேட்டுக்கிட்டு இது இருந்ததுன்னா இந்த மாதிரி சாலட் எதாவது சாப்பிடலாம். சும்மா கொஞ்சம் உப்பு அண்ட் மிளகு தூள் போட்டால் கூட நல்லாயிருக்கும். ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதுக்காக. பட் இந்த மந்த்துக்கு எனக்கு தெரிஞ்சு நான் இதே டயட்டில் இருந்துக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ இந்த மந்த்து தாண்டி அதுக்கப்புறமா எதாவது மாறுனா தான் மாறும். அதனால தான் உங்ககிட்ட நான் என்னெல்லாம் சாப்பிட்றேன்றது இப்போ நான் காட்டுறது இல்லை. ஏன்னா அது உங்களுக்கே போர் அடிச்சிட்டு இருக்கும். ஏன்னா ஒரு வெரைட்டி இல்லை, ஒரு இது இல்லை. வெறும் வந்து அதே வாட்டர் மெலன், அதே பப்பாளி, அதே பைனாப்பிள், அதே கிரேப்ஸு, அதே இதுதான். ஸோ அதனால நான் வந்து அதை காட்டல. பட் நான் அதை காட்டணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சொன்னீங்கன்னா கூட நான் அதை வந்து இனிமேல்ட்டு காட்டுறேன். எனக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இது ஒரு vlog-ஆ எடுக்கணுன்றதுக்காக டெய்லி நான் வந்து அதை அப்படியே என்னால் ஷூட் பண்ண முடிஞ்சதை நான் ஷூட் பண்ணுறேன். நான் இதுக்கப்புறமும் பார்க்லாம் போகும்போது அங்கேருந்தும் நான் வந்து ஷூட் பண்ணி போடுறேன். ஸோ இதுதான் இன்னைக்கு. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் டூ சப்போர்ட் மீ இன் திஸ் ஜர்னி. உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். பாய்.